கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு நாளும் காலையில் தியானிக்கிற இந்த டுடேஸ் விக்டரி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று ஆண்டவருக்குள் நான் அறிந்து அகமகிழுகின்றேன். உங்களில் பலரும் பல சாட்சிகளை உடையவர்களாக இருக்கிறீர்கள். இந்த டுடேஸ் விக்டரினால் நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்பதை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டால் நாங்கள் தேவனை துதிப்பதற்கும் பிறர் விசுவாசத்தில் வளர்வதற்கும் அது ஏதுவாயிருக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது உண்மை என்றால் உங்கள் சாட்சிகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இந்த வரப்போகிற வருடத்திலே பல புதியவர்களுக்கு இந்த செய்தியை அனுப்பி கொடுத்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி சொல்லுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போலவே அடுத்த வருடம் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். சரி, இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற மற்றும் ஒரு வேத வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான், கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். வசனம் சொல்கிறது கர்த்தர் அவருக்கு மறுமொழி அருளி செய்தார் என்று. ஆண்டவர் பதில் கொடுத்தார். உங்கள் ஜெபங்களுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் பதில் கொடுப்பார். அந்த பதில் எதற்காய் ஜெபித்தீர்களோ அந்த காரியங்கள் வாய்க்கும்படி செய்கிறது ஒரு விதமான பதில். சில வேளைகளில் உங்கள் ஜெபங்களுக்கு வசனத்தை பதிலாய் கொடுப்பார் ஆண்டவர். வசனத்தின் மூலமாய் பேசுவார். இன்னும் கொஞ்சம் காத்திரு, இல்லை நான் இந்த காரியத்தை இப்படி செய்ய போகிறேன், இல்லை உன் வாழ்க்கையிலே நான் இந்த மாற்றத்தை விரும்புகிறேன், இதை விட்டுவிடு, நான் உனக்கு மறுமொழி கொடுப்பேன் என்று ஏதோ ஒரு மறுமொழியை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஜெபத்திற்கு பதிலை பதிலாகவே பெற்றுக்கொள்ளலாம். சில வேளைகளில் வார்த்தையாக பெற்றுக்கொள்வீர்கள், சில வேளைகளில் வழிநடத்துதலாய் பெற்றுக்கொள்வீர்கள், எச்சரிக்கையாய் பெற்றுக்கொள்வீர்கள், உணர்த்துதலாய் பெற்றுக்கொள்வீர்கள். எந்த விதத்திலாவது தேவன் உங்களோடு கூட பேச நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பேசுவார். கர்த்தர் பேசும் பொழுது நீங்களும் உங்களை விட்டு கொடுப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு மறுமொழி கொடுக்கிறாரா? நேற்றைய தினத்தில் செய்த ஜெபத்திற்கு என்ன பதில் கொடுத்தார்? இன்றைக்கு செய்கிற ஜெபத்திற்கு ஆண்டவரிடத்தில் பதிலை பெற்றுக்கொண்டீர்களா? இல்லை என்றால் ஜெபித்து விட்டு கர்த்தருக்கு காத்திருங்க. வேதத்தை வாசியுங்கள், அமர்ந்திருந்து பேசும் என்று சொல்லுங்கள். பதில் வரும் வரைக்கும் அந்த இடத்தை விட்டு எழும்பாதிருங்கள். என்ன ரூபத்தில் என்ன விதத்தில் ஆண்டவர் பதில் கொடுத்தாலும் பரவாயில்லை. சில வேளைகளில் மனதில் சமாதானம் தருவார், சந்தோஷம் தருவார். சில வேளைகளில் உள்ளத்திலிருந்து சில காரியங்களை அவரே எடுத்து போடுவார். இன்னும் தீவிரமாய் ஜெபிக்க வைப்பார், இன்னும் ஆழமாய் ஜெபிக்க வைப்பார், இன்னும் உபவாசிக்க வைப்பார். ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். சாமுவேல் விண்ணப்பம் பண்ணினார், தேவன் மறு உத்தரவு அருளி செய்தார். இந்த நாட்களிலே மறு உத்தரவு அருளி செய்ய போகிறார். காத்திருங்கள், பதிலை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, பரலோகத்தின் ஆண்டவரே, உடைய ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின பொழுது அவருக்கு மறு உத்தரவு அருளி செய்த அதே தேவனாகிய கர்த்தர் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையிலும் மறு உத்தரவு அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் கண்ணீரோடு பாரத்தோடு உடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ எல்லா ஜெபங்களுக்கும் என் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுப்பீராக. உம்முடைய வலதுகரம் கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வல்லமையுடையவர் மகிமையானவர்களை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதிலளிக்கிற நாட்கள் இது. பதிலை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் பேசுகிறதை கேட்டு வாழ்வை மாற்றிக்கொள்ளுங்கள். பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்காய் செய்வார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.